விஜயின் அரசியல் வருகை. அவர் சாதாரணமாக அரசியலுக்கு வரவில்லை. ஆட்சியில் பங்கு தருவோம் என்று நேரடியாக அழைப்பை விடுத்துவிட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் வரும் கூட்டம் காங்கிரஸில் சிலருக்கு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமோ என்று சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே இருந்தே சில பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயை நேரடியாக அழைத்து பேசியதாக வந்த தகவல் காங்கிரசின் இளம் எம்பிக்களிடம் இன்னும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு உள்ளுக்குள் புதிய அரசியல் சமீட்சைகள் தெரிந்தது போல் இருந்தது. 1996இல் மூப்பனார் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றாலும் காங்கிரஸ் அதிமுகவுடன் சென்றது. அதை எதிர்த்து மூப்பனார் தமாகவை உருவாக்கினார். ரஜினிகாந்தின் ஆதரவால் அந்த கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. இன்று விஜயை நோக்கி மெல்ல நகரும் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்தபோது அந்த காலகட்டம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. இந்த அனுபவங்களை எல்லாம் நினைவுபடுத்தும் விதமாக சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக எப்போதும் கூட்டணியில் காங்கிரசின் இடத்தை படிப்படியாக குறைத்ததை தவிர உயர்த்தியதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். 1980இல் 20 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இன்று 9 தொகுதிகளுக்குள் தள்ளப்பட்டுவிட்டது.